அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று உண்மை செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தா, அந்த பாட்டு அன்னை என்ற திரைப்படத்தில் வரும். அதை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பாட்டு முடிகிறப்ப சாவித்திரி அம்மா அந்த காரை ஓட்டிட்டு வருவாங்க. அப்போ ஒரு குறுக்க ஒரு கை ரிக்ஷா மோதுற அளவுக்கு வரும். அப்புறம் அந்த காட்சி முடிஞ்சிடும். அதுதாங்க அந்த கை ரிக்ஷானா என்னன்னு இன்னைக்கு இளைஞர்கள் நீங்கள் கூகுளில் தட்டி பார்த்தா தெரியும். அதே நேரத்தில் நேரடியாக அதை பதிவு செய்த அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அந்த மனிதன் இழுத்துச் செல்வது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்துச் செல்ல பயன்பட்ட ஒரு சாதனம் தான் கை ரிக்ஷா. ஐயோ, அதை பார்த்த கலைஞர் துடிச்சு அதை ஒழிக்கணும்னு திட்டம் போட்டு கை ரிக்ஷா ஒழித்தவர் டாக்டர் தானை தலைவன் கலைஞர். அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி சொல்லுவதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் பற்று கொண்டவன். ஆனால் அதே நேரத்தில் நான் வேறு கட்சிக்கு போயிருந்தால் எனக்கு வாய்ப்பு எல்லாத்தையும் தட்டி போட்டு விட்டேனே என்று நான் உணர்ந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்ற காலத்தில் இருந்தாலும் அதை நினைத்து பார்க்கிறேன். இன்றைய இளைஞர்கள் அந்த கைரிக்ஷா திட்டத்தை ஒழித்தவர் டாக்டர் கலைஞர் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தது கண்ணதாசனுடைய பாடலை பாருங்க. 2 வரி, வண்டி ஓடு சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னாரு. இந்த ரிக்ஷாவை எடுத்துங்களா, ஒரு சக்கரம் சின்னதாக இருந்தால் அந்த ரிக்ஷா சரியாக இழுக்க முடியாது. அவர் வேற 3 சக்கரமோ 4 சக்கரமோ காரோ சொல்லலை பாருங்க. அதே தாங்க வாழ்க்கை துணை என்பது மனைவி. கணவன் மனைவி என்ற 2 சக்கரங்கள் சரியாக இருந்தால்தான் அந்த வாழ்க்கை சக்கரம், அந்த வாழ்க்கை என்ற வண்டி சரியாக ஓடும் என்பதை அந்த சூரியகாந்தி என்ற திரைப்படத்தின் மூலமாக இந்த பாடலை பதிவு செய்தவர் கவிஞர் கண்ணதாசன். இவர்கள் இருவரையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். வாழ்க்கையினுடைய சிறப்பம்சம், அரசினுடைய சிறப்பம்சம் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த வரலாற்று உண்மைகளை நான் சொல்லியிருக்கிறேன். சிந்தித்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.